Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் போதையில் ரகளில் ஈடுபட்டது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவலரை இளைஞர் கற்களால் தாக்க முயன்றார். இதனால் காவலர் அந்த இளைஞரை கட்டையால் அடித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் எட்வர்ட் இணைகிறார். வணக்கம் எட்வர்ட், மேலும் விவரம். வணக்கம். ஆவடியில் போதையில் ரகளில் ஈடுபட்ட இளைஞரை காவலர் கட்டையால் தாக்குவதும், கட்டையால் தாக்கிய காவலரை இளைஞர் கல்லால் தாக்க முயற்சிக்கும் வீடியோவில் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி வீட்டு வசதியாளர் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்பவர் நேற்று போதையில் சாலையில் செல்வோர் மீது கற்களை வீசியும் சாலையில் தகராறில் ஈடுபட்டார். இது குறித்து பொதுமக்கள் ஆவடி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தலைமை காவலர் சரவணன் போதையில் இருந்த இளைஞரை சமாதானப்படுத்தி கட்டுப்படுத்த முயற்சி செய்தார். போதை இளைஞர் கட்டுப்படாமல் பொதுமக்கள் மற்றும் அங்கிருந்த நபர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்துகிறார். இதனால் அருகில் இருந்த கட்டையை எடுத்து காவலர் சரவணன் போதை வாலிபரை தாக்கும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இதனால் ஆத்திரம் அடைந்த அந்த போதை வாலிபர் அருகில் இருந்த கற்களை தூக்கி காவலரை தாக்க முயற்சிக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் காவலர்கள் மற்றும் அந்த லோகேஷின் தாய் பொதுமக்கள் அனைவரும் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். காவல் நிலையம் அழைத்து சென்ற நிலையில் லோகேஷை கடுமையாக எச்சரித்து அவர் மீது சிறிய வழக்கு ஒன்றை பதிவு செய்து எச்சரித்து அனுப்பி வைத்ததாக காவல் ஆணையரகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவலர் மற்றும் போதை ஆசாமி இடையே சாலையில் நடைபெற்ற இந்த தகராறால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.